வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் குறித்து நடிகர் சங்கத்தின் தற்போதைய தலைவரும் அந்த பதவிக்கு மீண்டும் போட்டியிடும் திரு சரத்குமார் தற்போது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். தென்னிந்திய நடிகர் சங்கத்தை பொறுத்தவரை 2 முறை, அதாவது 2000 ஆண்டிலிருந்து 2006 வரை அன்பு சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருக்கும்போது நான் செயலாளராக பணியாற்ற எங்களுக்கு முன் பணியாற்றிய தென்னிந்திய நடிகர் சங்கத்தை சிறப்பாக நடத்தி 30 ஆண்டு காலம் பல இன்னல்களை சந்தித்து விஜயகாந்த் அவர்களும் என்னையும் நடிகர் சங்கத்தின் வளாகத்துக்குள் அழைத்து வந்தது பெருமைக்குரிய நபர் என்று சொன்னால் அது தற்போதைய பொதுச் செயலாளர் என் அன்பு சகோதரர் அன்பு நண்பர் ராதாரவி அவர்கள். ரெண்டாயிரத்திலிருந்து 2006 வரை கடன் பிரச்சனை அதிகமாகிவிட்டது. இதை முடித்து வைக்க வேண்டும் என்று துவங்கியது நடிகர் சங்கம். அந்த 2000 வந்த உடனே 2000 itself இந்த கடனை எப்படி அடைக்கிறது, 4 crores and 25 lakhs உயர்ந்திருந்தது கடன். அது பேச்சுவார்த்தை மூலமாக ஒவ்வொரு நாளும் அது முடிவெடுத்த பிறகு விஜயகாந்த் அவர்கள் தலைவராக இருந்த போதிலும் இந்த செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும், வங்கி மேலாளர்களை எப்படி சந்திக்க வேண்டும், அவங்கள சந்தித்து எப்படி பேசணும், என்ன பேசணும், முடியுமா, 4 crores and 25 lakhs நம்ம ஒரு நட்சத்திர கலை விழா நடத்தினால் அந்த நிதியை நம்மளால் வசூல் செய்ய முடியுமா என்ற சந்தேகங்கள் எல்லாம் எங்களுக்கு இருந்தது. அந்த சூழ்நிலை தான் நான் அன்றைய தலைவரிடம் சரி ராதாரவியரிடம் சொன்னேன், நம்ம பேங்க்லேயே நேரடியாக போய் பேசி என்ன பண்ண முடியும் நான் பார்க்குறேன்னு சொல்லி I like to blow my own trumpet where single-handedly அந்த மேனேஜரை போய் காலையில் போய் பார்க்கறது, அவங்க டிவிஷன் ஹவுஸில் போய் பார்க்கறது, அந்த 4 crores 25 lakhs கடனை 1 crore 25 lakhs குறைத்த பெருமை எனக்கு உண்டு என்பதில் நான் இங்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். எதுக்காக சொல்லனா, தலைவர் விஜயகாந்த் இருந்தாலும் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்ற ஒரு செயலாளர் எப்படி செயலாற்றிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக அதை சொல்கின்றேன். விஜயகாந்த் அவர்கள் தலைவர் பொறுப்பிலிருந்து அரசியலை நோக்கி பயணிக்கும் போது இந்த நடிகர் சங்கத்தின் தாய் பத்திரத்தை நான் ஒப்படைத்து விட்டு சென்றார். நிலத்தை காணும், கிணத்தை காணும், இடத்தை காணும் என்று சொல்கிறவர்களுக்கு இதுதான் எங்களுடைய தாய் பத்திரம். நிலத்தை விற்கிற நிலம் இங்க இருக்கு. சிவதான அவர்கள் மறைந்த நகைச்சுவை நடிகர் அவர்கள் போடப்பட்ட அக்ரிமெண்ட்ல இந்த நிலத்தை வாங்கின டாக்குமெண்ட் தான். இந்த டவுட் இருந்தா திருப்பி நீங்க வாங்கி பார்த்துக்கலாம். எதுவரை டாக்குமெண்ட் காமிச்சான்னு சொன்னா I am willing to show this document to everybody, but this is a testament of our land. We own this land. இந்த இடம் எங்களுக்கு சொந்தமான இடம். இந்த இடம், இந்த நிலத்தின் பத்திரம் எங்கள் கையில் பத்திரமாக இருப்பதை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். If you think it is false, you can always check it out. உங்களை கொடுக்குறேன், இதை படிச்சு கூட நீங்க பார்த்துக்கலாம். ஆனா பத்திரத்தை பத்திரமா எங்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. It is not a false document. This is a document தான் இருக்கு. பாத்தீங்கன்னா 500 ரூபாய், 1001 ரூபாய். இந்த பேப்பரை பாத்தீங்கன்னா தெரியும், பிஞ்சு போற மாதிரி இருக்கு. So it proves that we are not sold this land to anybody. It proves நடிகர் சங்கம் belongs to, the land belongs to South Indian Artists Association பேரில் தான் இந்த நிலம் இருக்கிறது. இந்த நிலம் எங்கேயும் காணா போல தட்டுவதற்காக லீஸ் கொடுக்கப்படும் என்பதை இந்த சான்று உங்களுக்கு. எஸ் சார், ஒரு 24 lakhs வாடகை வர இடத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல இல்ல 50 லட்சம் ரூபாய் வாடகை வாங்கியிருக்கணுங்க நீங்க போட்டிருக்க இந்த சதுர அடிக்கு. ஆனா நீங்க குறைச்சி 24 லட்சம் ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டீங்க. ஆக அந்த 50 லட்சம் ரூபாயில 25 லட்சம் ரூபாய் ஊழல் செய்திருக்கிறீங்க என்று சொன்னால் ஒப்புக்கொள்கின்றேன். யாராச்சும் போய் அந்த இடத்துல என்ன ரெண்ட், ஹையஸ்ட் கோஷன்ட் எடுத்து ஹையஸ்ட் பாசிபிள் ரெண்ட் என்ன அப்படின்னு நீங்க கேட்டு என்கிட்ட தலைவா தப்பு பண்ணிட்டீங்க, அது கொஞ்சம் 50 லட்சம் கேட்கலாம் அப்படின்னு ஒரு அட்வைஸ் ஆச்சு. ஒரு வயதானவர் ஒரு ரோட கிராஸ் பண்றாருன்னா அவருக்கு ஒரு கை பிடிச்சு கொண்டு போய் அந்த பக்கம் விடுறாங்க இல்லையா, அதே மாதிரி எதுக்குன்னா அந்த டைம்ல அவருக்கு உதவி தேவைப்படும். அவருக்கு உதவி தேவைப்படுன்னு சொல்ல, அப்ப அந்த உதவிக்காரன் கொடுக்குறீங்களே, அப்ப தவறு செய்வீங்க அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல நிறைய வருன்ற அறிவு உங்களுக்கு எட்டி இருந்தால் நீங்க சொன்னீங்களான்னு கேட்டா nobody came and told me. இன்னைக்கு வரைக்கும் அங்க அதை விட அதிகமாக உங்களுக்கு வருமானம் வரும் என்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்திருந்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன், நாங்கள் தவறு செய்திருக்கிறோம் என்று. அது அப்படிப்பட்ட தவறு எங்களுக்கு செஞ்சதா என் மனசுக்கு தெரியல, என் மனசாட்சிக்கு தெரியல. ராதாரவி திட்டினாங்க அப்படின்றீங்க, கெட்ட வார்த்தை திட்டினான்னு சொன்னீங்க. நான் சொன்னீங்க எஸ்,
அதுக்கு வந்து ஷோ காஸ் நோட்டீஸ் was sent to Mr. Radharavi and Mr. K.N. Kalai. Me as a president sending a notice to the general secretary and the vice president of the South Indian Artists Association to give reason. ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. ஷோ காஸ் நோட்டீஸ் வந்த பிறகு வந்தாங்க, வருத்தம் தெரிவித்தார்கள். திரும்பி நாங்கள் லெட்டர் போட்டோம். வருத்தம் தெரிவித்தது சரியான முறை அல்ல. திருச்சியில் சொன்னார்ல, அங்கே போய் மறுபடியும் கூட்டத்தை கூட்டி அங்கே போய் மன்னிப்பு கேட்க சொல்லுங்கண்ணா, அது சாத்தியப்பூர்வமா என்று உங்களுக்கே விட்டு விடுகிறேன். ஆக ஒரு பிரச்சனையை வளர்க்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருந்தார்களா அல்லது பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று பயணித்துக் கொண்டிருந்தார்கள் என்று எங்களுக்கு தெரியவில்லை. So I really do not know the reason for this misunderstanding that is going on in the entire industry. நடிகர் சங்கத்துக்குள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு சிறிய லெவல் ஆரம்பிச்சு இனி பெரிய லெவலில் முத்தி போய் தகாத வார்த்தைகள் சொல்லும் அளவிற்கு, அதாவது வெளி மனிதர்களெல்லாம் வந்து பேசுகின்ற அளவிற்கு இது நடந்திருக்கு. ஸோ உங்களுக்கு தெளிவுபடுத்தலாம் சொல்லிட்டேன். இன்னும் ஒன்றே தெளிவுபடுத்தணும். அண்மையில் 100% சொன்னாங்க, approved that we have got 2,500 square feet. If you want more, அதிகமான சதுரடி தேவைப்பட்டால் the rent will come down. Simple as that. That could be a matter of discussion with the ஒப்பந்ததாரத்தை போய் பேச வேண்டியது. இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா நீங்க யாருமே வரலையே. ஏன்னா கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், பார்த்த ஒரு ஒளிநாள் இது ஒரு ஆடியோ வீடியோவில் பார்த்தேன். நான் ஸ்ரீலங்கன் இஷ்யூக்கு இங்கே வரும்போது தான் ஐயோ கட்டிடத்தை காணுமே இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னார்னா, that means you never passed by Abibullah road at all. அன்பு சகோதரர் கார்த்தி அவர்கள் அந்த தெருவிலே நீங்க போனதில்லை. அப்ப நீங்க எப்படி சங்கத்தை பத்தி நீங்க சிந்திச்சு பார்த்தீங்க? 2011 அப்புறம் பூச்சி முருகன் வந்து கேஸ போட்ட உடனே உங்களுக்கு வந்து பூச்சி முருகன் ஒரு நம்பகத்தன்மையும், ஒரு தெலுங்கு நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், ஒரு கட்சியின் தலைவராக இருக்கட்டும், ஒரு சரத்குமார் 33 ஆண்டு காலம் இந்த கலைத்துறையை பயணித்திருக்கானே, அவரையும் இவரையும் கம்பேர் பண்ணி நம்ம சரத்குமாரை போய் கேட்போம், என்ன சார் இப்படி ஆயிடுச்சு, ஏன் சார் கேஸ் போட்டிருக்காங்க, அந்த கேஸை வித்ரா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா, நாங்க போய் பேசலாமா என்று அந்த அன்பு சகோதரர்களை இன்றும் கேட்கின்றேன். பொதுக்குழுவில் கேட்டிருக்கின்றேன். நாசர் கேட்டிருக்கிறார். சொன்னேன், நாசர் இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்களா, பொறுமையா பதில் சொல்றேன். ஆனா why didn't you go and ask Mr. பூச்சி முருகன் to withdraw the case? கேஸை வித்ரா பண்ணி தான் கட்டணம் கட்டுவோமே. காலை கட்டிட்டீங்க, ஓடுங்க அப்படின்னு எப்படி ஓட முடியும்? வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது. அப்ப நீங்க தானே சார் சொன்னீங்க ஜனவரி முடிஞ்சு போயிடும். எஸ், அட்மிட் ஈவன் டுடே 2014 ஜனவரியில் எப்படியாச்சும் நீதிமன்றத்தில் வந்து நம்மளுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு வந்து விட்டால் நம்ம கட்டடத்தை கட்ட துவங்கி விடலாம் சொன்னது நான் தான். ஆனா தீர்ப்பு என் கையில் கிடையாது. நான் எழுதுவதல்ல தீர்ப்பு, அவங்க தீர்ப்பு எழுதுறாங்க. ஜட்மெண்ட் இஸ் given in the court and then we have opportunities to go கோர்ட்டை போய் இல்லைங்க அது அப்பீல் ஒன்ஸ் அகேன் இது பண்றது, அப்புறம் ஸ்டே வெக்கேட் பண்றது, இது அங்க போட்டோம். இதன் பிறகு பல குற்றச்சாட்டுகள், இது நியாயமா நடக்கல, சொல்லல. அதாவது ஒரு சங்கத்தை உடைப்பதற்கு ஒரு திட்டுகிறார் என்று சொன்னால், நான் என்ன யாரும் திட்டினாங்கன்னா நான் நேரடியாக போய் திட்டினவங்களை தான் கேட்பேன். என்ன ஒருத்தர் திட்டினாரு, நான் வாழ்க்கையிலே வந்து ஒருத்தர் தான் என்ன திட்டினாரு. திட்டினா ஜெனரலா திட்டுறது வேற. என்னை வந்து தகாத வார்த்தையை சொல்லி ஒரு இளைஞனை திட்டினார். நான் கல்லூரி நாட்களிலே திட்டவன அந்த வார்த்தை என்னை புண்படுத்தியது. முதல் முறையாக வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை இன்னைக்கு வரைக்கும் என் வயசு வந்து 61 25 இளைஞனை போது காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றேன் உங்களால் தான். அப்ப எதுக்காக அடிச்சேன்? என்ன ஒரு ரொம்ப ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை திட்டினோன்னு அடிச்சிட்டேன். அடிச்சோடனே அடையார் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு உட்கார வச்சிட்டாங்க. என்ன உட்காந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்கள் பையன் ஒரு அடிச்சிருக்காங்க, ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க, தையல் போட வேண்டியிருக்கு, என்ன ஸ்டேட்டஸ் அவனுக்குன்னு பார்த்த பிறகு நாங்கள் சொல்கிறோன்னு எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க. அப்பா சொன்னார், பையன் அங்கேயே இருக்கட்டும், ஒருத்தர் அடிச்சிட்டால நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ எடுங்கன்னாரு எங்கள் தந்தையார். நியாயத்தை பற்றி பேசுகின்றேன். என் தந்தையார்னா அப்போ வந்து லாயர் ஆகிட்டார். எங்கள் அப்பா வெளியே அனுப்பிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம், பண்ணலை. அந்த டைம் ஐ திங்க் வாஸ் இன் பிரசன்ட் பெர்மிஷன் பீரோ as assistant information officer, PIB தான் நம்ம எல்லாம் கவர்ன் பண்ணுது. அப்போ நெக்ஸ்ட் ஐ வாஸ் ப்ரொடியூஸ் இன் கோர்ட். முதல் முறையாக நான் கோர்ட்டு வளாகத்தில் போனேன், சைதாபாத் கோர்ட்டுக்கு போனேன். எதுக்கு சொல்கிறேன்னா நியாயத்தை பற்றி சொல்கிறேன். அங்கே போன அந்த கோர்ட் வளாகத்தில் உள்ள மேஜிஸ்ட்ரேட் ரூமில் கூப்பிட்டு போனாங்க. டுக் மீ தேர். கேட்டாங்க, அந்த பையனுக்கு போட்டு இந்த இடத்துல 5 தையல், மூக்கு உடஞ்சிடுச்சு, இங்கே ஃப்ராக்சர். ஏன்னா அவன் கராத்தே தெரியும்னு சொன்னான். எனக்கு கராத்தே தெரியாதப்போ நான் பக்கத்தில் சைக்கிள் தூக்கி அடிச்சிட்டேன். அவ்வளோதான். எனக்கு வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் நான். ஏன்னா அடிச்சுவானு எனக்கு வந்துச்சு பயம். அதன் பிறகு சொன்னாங்க, என்னது அடிச்சிங்கன்னு. சரி, கால் மீ சோ இந்த மாதிரி திட்டினார் சார். அப்படியா, திட்டினா அடிப்பீங்களான்னு கேட்டான்.
இல்லை சார் அந்த வார்த்தையை சொல்லி திட்டினா அடிப்பேன் சார். அப்போ நான் சொன்னா சேம் ரிசல்ட் ஃபார் யூ சார் சொன்னது சரத்குமார். ஐ ரிமெம்பர் ஒன்லி தி வேர்ட் ஐ லேர்ன்ட் அட்மானிஷ்ட் அப்படின்ற வார்த்தையை அந்த நான் கற்றுக்கொண்டேன். இன்று வரை என் மனசில் பதிஞ்சிருக்கு. அட்மானிஷன் சிரிச்சு சொன்னா டோன்ட் டூ இட் அகேன். தேங்க்யூ சார் வந்தேன். இது எதுக்கு சொல்றேன்னா, தவறு செய்தால் தண்டனை அனுபவிக்க காத்து கொண்டிருக்கின்றேன். தவறு என்று சொன்னால் சுட்டி காட்டினால் என்னென்ன திருத்திக் கொள்ள முடியும். ஒரு பிரச்சனை என்று சொன்னால் அந்த பிரச்சனை வந்து முடித்து வைப்பதுதான் திறமை. பிரச்சனையை பெரிதாக்கி கொண்டு போவது வந்து நல்லதல்ல. ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள மனசு இருக்குன்னா அது இண்டிவிஜுவலிஸ்டிக்கா போகும்போது நீங்க வந்து ஒருத்தர் திட்டாருன்றதுக்காக அவர் திட்டிட்டு அவர் நேரடியாக போய் நீங்க சந்திச்சிருக்கணும். நான் திட்டணும் என்ன நடந்துச்சு நேரம் போக வேண்டியதானே. என்ன சார் பேசிட்டு இப்படியே பேசிட்டு இருப்பீங்க, நீங்க போய் கேட்டுருக்கலாமே. Then it would have been a different issue. It would have been a personal issue where personality clashes. அப்படி நடந்திருக்கும். நடிகர் சங்கத்துக்கு வந்து இந்த பிரச்சனை வந்திருக்காது. திட்டுவது மட்டும்தான் காரணமா, அல்லது சில பொத்தம்பொதுவாக சொல்லிக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டு தான் காரணமா, அப்ப முறைகேடு என்று சொல்வது காரணமா? அன்பு சகோதரர் விஷால் அவர்கள் எடுத்து கொடுக்குறாங்க. அவருக்கு இன்கம் டாக்ஸே கட்டாம 5 வருஷம் நடிகர் சங்கம் நடந்திருக்குன்னா வாட் இஸ் திஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றார். What does the act say? Nadigar Sangam Charitable Trust is registered under section 12A of the Income Tax Act. It will be very clearly exempted from tax. That is Nadigar Sangam Charitable Trust. From the beginning, South Indian Artists Association is not under section 12A from the time it was started. அப்ப இது என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். What is the income tax limit per person? In the association comes under person or persons is an association. So it very clearly says, இது வந்து என்னுடைய ஆடிட்டர் அனந்தகுமார் எழுதியிருக்கார். Because I wanted this letter from him. ஏன்னா நான் வந்து அவர்கிட்ட பேசுறது இல்லை, இன்கம் டேக்ஸ் கட்டலை அப்படின்னு சொன்னது. I wanted a reference from him. Why we didn't pay என்றதை திருப்பி நீங்க எழுத்துப்பா கொடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நிலைமை இருக்கும் சார். South Indian Artists Association is an association of person, AOP, not registered under section 12A as I told you of the Income Tax Act, right from the date of its formation. It is an association registered under the Society of Registration Act. The financial details of Mrs. South Indian Artists Association for the past 5 years have been filed with the Register of Society, Tamil Nadu, Chennai. Further, as for the filing income tax returns are concerned, since the association do not have income, as mentioned above, the past 5 years and not registered under section 12A of the Income Tax Act from the date of its formation, it is decided not to file income tax returns based on provision section 139(1) of the Income Tax Act. The section 139(1) of Income Tax Act says that if you don't have profit in any other person or persons, you don't have to pay tax, you don't have to file returns. சொன்னது அந்த 5 வருடத்திற்கு எதற்காக நாங்கள் வந்து அங்க இன்கம் டாக்ஸ் பக்கம் போலன்றதுக்கு காரணம் இதுதான் ஒழிய it is not a person who does not know how to administrate the association. அப்ப இல்லங்க person அப்படினா என்ன அப்படினு கேட்டினா section 231 of IT Act states as follows. Definition of person very clearly states person includes an individual, Hindu undivided family, a company, a firm, an association of person or a body of individuals whether incorporated or not. So we come under that. Persons வரும்போது South Indian Artists Association comes under that. So we are exempted as for filing of returns when we have a loss under section 139(1) of the Income Tax Act. So இது வந்து 5 வருஷத்துக்கு கட்டளைன்னு சொன்னதுக்கு இதுதான் எங்களுடைய பதில்.